உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் மேட்ஸா? ஸ்கூல் மேட்ஸ். இதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இந்த சீசன்ஸ்ல வந்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதுவுமே வந்து வைஷு வந்து ரொம்ப குட் ஃப்ரெண்ட். நாங்க காலையில எழுந்துச்சு அப்ப போய் பேசுறது, ஒரு 4 நாள் இல்ல கூட எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கறது, ஒர்க் அவுட் பண்றது. சபரி நான் பார்த்தனால இருந்து அப்படிதான் இருக்கான். நான் வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு டே ஒரு நாள் வாடா, நடந்த உள்ள கதையெல்லாம் எனக்கு சொல்லுடா, என்ன ஆச்சு என்ன. எருமசாமி யூடியூப் சேனல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. வணக்கம் சஞ்சனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சீரியல் செம்மையா போயிட்டு இருக்கு. உங்க 3 பேருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கு மக்கள் கிட்ட இருந்து. எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ற ஒரு ஒர்க்கை பார்த்து ஒருத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட். ஐ திங்க் தட் இஸ் ஆல் வி ஒர்க் ஃபார் அப்ரிசியேஷன் அண்ட் த திங்ஸ். நம்ம பண்ணும்போது ஒருத்தவங்க அப்னாலேஜ் பண்றது. ஸோ நான் இப்போ வெளியே போகும்போது என்ன பார்த்தா நீங்க ரேவதியா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். இப்ப நீங்க எங்க போகும்போது கூட இவங்க எங்க காவியா எங்க ராணி எங்க தானே கேக்குறாங்க. நான் வந்து கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? அவங்க ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் அஸ். உங்க ரியல்ல எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரீல் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுமே சேம் தானா? நாங்க மோஸ்ட்லி செட்லியுமே அப்படிதான் இருக்கும். டெய்லி அதே காலேஜ் போற மாதிரி அந்த கெட்டப்போ இருக்கட்டும். மார்னிங் 7:30 மணிக்கு எழுந்து ஷூட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டு நம்ம காலேஜ் போற மாதிரி தான் கேட்போம். அங்கேயுமே உள்ள கிடைக்கிற பிரேக்ல ஃபன்னா இருப்போம். சில நேரம் டீச்சர்ஸ் திட்டினா எப்படி போறோமோ அந்த மாதிரி, ஐயோ வெயிலா இருக்கே ஷூட் வைக்கிறாங்களே எப்படி முடியும், அதுவும் நாங்க பேசுவோம். வி கோ அவுட், ஈட் டுகெதர், ஹேவ் ஃபன், அந்த மாதிரி தான் இருப்போம் நாங்க. சூப்பருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? விகடன் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? ஆக்சுவலி இது எனக்கு ஆல்ரெடி நான் வந்து பொன்னின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் நெகட்டிவ் லீடா. ஸோ அது எனக்கு முடிஞ்சிச்சு. நான் வந்து வெயிட்டிங் டைம்ல இருக்கும்போது அப்போ ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன். அது ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் மேல இருந்திருப்போம் அன்னைக்கு என்டையர் டே. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் போச்சு. அப்புறமா செலக்ட் பண்ணி ஒரு லுக் டெஸ்ட் போச்சு. தென் ஃபுல்லா வந்து நீங்க இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது, மொத்த மேக்கப்பையும் தொடங்க, மொத்தமா வந்து ஸ்கூல் கேர்ள் மாதிரி வரணும், போங்க, நேர்கோடு எடுத்து ஃபுல்லா வழிச்சு வாரி சீவி எடுத்து வந்து இது ரேவதி அப்படின்னு டைரக்டர் ஓகே பண்ணி தென் சேனல் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் இது ஒர்க் அவுட் ஆச்சு. 20 பேர்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. அந்த லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த ப்ராசஸ்ல நினைச்சீங்களா நம்ம தான் வந்து செலக்ட் ஆகும் இந்த ரோலுக்கு அப்படின்றது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல. நான் எப்பவுமே எப்படின்னா வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்றோமா 100% நம்ம கொடுத்துடணும், நமக்குன்னு இருந்தா நமக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் விட்டுட்டேன். பட் இட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது ஆடிஷன் பண்ணியதுல என்னோட போட்டோ அமிச்சு வந்து கேட்டிருந்தாங்க, இது நீங்களா அப்படின்னு சொல்லி. நான் வந்து நான் தான் அப்படின்னு நினைக்காம, ஓகேமா யூ செலக்டட், நெக்ஸ்ட் ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு வாங்க நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னதுக்கு அப்புறமா தான் வா ஓகே அந்த ரியாலிட்டியை வந்து நான் வந்து நம்பினேன். ஸோ பொன்னியில வந்து நீங்க வந்து ஃபுல்லா நெகட்டிவ் கேரக்டர் தான். அவங்க ஐ எக்ஸ்பிரஷன் நான் பார்த்திருக்கேன் அந்த சீரியல் இருக்கும்போது. அவ்வளோ எக்ஸ்பிரசிவா, ரொம்ப எப்படி சொல்றது, அப்படி ரியலா வில்லி மாதிரியே வந்து இருந்தீங்க அந்த சீரியல்ல. இது அப்படியே வந்து கண்ணா கண்டில டோட்டல் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது எப்படி உங்களுக்கு நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த கேரக்டருக்கு? நோ, ஆக்சுவலி as an actor you have to blend with your characters and you have to live it தானே. சோ எனக்கு ரேவதி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோட ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கும். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரொடெக்டிவ், அதே மாதிரி இப்படி திட்டுவேன், சண்டை போடுவேன். மோஸ்டா அந்த ப்ரொடக்டிவான ஒரு ஃப்ரெண்டா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணுன்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் போது ஐ குட் ஆப்வியஸ்லி ரிலேட் வித் தட். அதனால எனக்கு வந்து அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பிளே அ பாசிட்டிவ் கேரக்டர் பிகாஸ் வித் மை ஐஸ் அண்ட் எவ்ரிதிங் as you said, அது பீப்புள் நோட்டீஸ் பண்றாங்கன்னா they always think that okay அவங்க இப்படியே பார்த்துட்டோம், இது அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிருவாங்க போது I just wanted an entirely different character which I want to show the world I can play that as well. சூப்பருங்க. பொன்னி சீரியல் பத்தி சொல்லுங்க. அந்த நெகட்டிவ் கேரக்டர் அதுல வந்து மோஸ்ட்லி நம்ம ஹோம்வொர்க் போடுற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் கேரக்டருக்கு. நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த கேரக்டர்? நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இது போகும்போது எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் இங்க இருந்து. ஸோ பண்ணும்போது அண்ட் அங்க போனோன்னு எனக்கு வைஷு வந்து ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஸோ எப்படி இருக்கணும், அந்த ஷார்ட்ல நாங்க இப்படி முறைச்சிட்டே இருப்போம், ஃபேஸ் ஆஃப் இவ்வளோ பக்கத்துல ஷார்ட் கட் பண்ண உடனே சிரிச்சிட்டு இருப்போம். அண்ட் அங்க போகும்போது எவ்ரிபடி வாஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீ. பிகாஸ் இந்த செட்ல நாங்க ரொம்ப யங் எல்லாருமே. அங்க போகும்போது எல்லாருமே ஒரு வேலை வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது they all used to tell me இப்படி பண்ணி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போது it started developing. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செதுக்கி கொண்டு வந்த அந்த ஒரு இது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ தர்ஷிகா எனக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி I used to see how she was working, how she was doing. அண்ட் நிறைய நெகட்டிவ் லீட் பண்றவங்களோட வீடியோ சீரியல் இருக்கிறது எல்லாம் பார்த்து பார்த்தா இதுக்கு இப்படி பண்ணுமா அதுக்கு அப்படி பண்ணுமான்னு கத்துக்கிட்டது தான். ஓகே, யார் உங்க நெகட்டிவ் கேரக்டர் நீங்க சொன்னாலே ஞாபகம் வர ஒரு ஆக்டர்னா யாரு? எனக்கு நெகட்டிவ்னு இல்லை, எனக்கு வந்து இது ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எனக்கு நீலாம்பரி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதுதான் வந்து எப்பவுமே மைண்ட்ல ஒரு நெகட்டிவ்னா டப்புன்னு எனக்கு வர ஒரு கேரக்டர். அதை தாண்டி சீரியல்ஸ்ல
எனக்கு சீரியல்ஸ்ல பர்டிகுலரா அப்படி இல்ல. பிகாஸ் எனக்கு நிறைய ப்ளே பண்ணிருப்பாங்க. அண்ட் என்னோட ரொம்ப ஒரு முன்னாடில இருந்து ஒரு க்ளோஸான ஒரு அக்கானா சுஜு வாசன். ஷி பிளேட் அரௌண்ட் இன் விஜய் டிவி ஃபார் மோர் தென் ஒரு 2 to 3 சீரியல்ஸ் ஆன் டைம்ல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்பலாம் ஷி யூஸ் டு ப்ளே வெரி நெகட்டிவ். அப்ப நான் சின்ன வயசுல நான் இப்ப காலேஜ் தான். அப்பதான் அவங்க வந்து சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி நாங்க அதெல்லாம் பார்த்து நோட்டீஸ் பண்ணும்போது அந்த ப்ளே நல்லா இருக்கும். சோ அவங்களாம் தான் அந்த ஒரு சின்ன 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 அந்த இதுல இன்ஸ்பிரேஷன். பொன்னி சீரியல் செட்ல ஒரு பெஸ்ட் மெமரிஸ் நீங்க வந்து ஒரு லைஃப் லாங் டேக் இட் அப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? பொன்னி சீரியல் பாத்தீங்கன்னா என்னோட ஷூட் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப பக்கத்துல. ஓகே. சோ டெய்லி மதியானம் எங்க மம்மி எப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் வர மாதிரி வந்து எங்க வீட்ல இருந்து அப்படியே ப்ரொடக்ஷனுக்கு லஞ்ச் வரும். வி ஆல் யூஸ் டு சிட் டுகெதர். எல்லார் வீட்ல இருந்து ஃபுட் இருக்கும். ஒன்னாவே உட்காந்து ஒன்னா தான் சாப்பிடுவோம். அததான் பண்ணிட்டு இருப்போம். ஒரே பெட்ல நாங்க 4 பேர். பிகாஸ் அந்த ஒரு பொன்னி ஹவுஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த ஒரே பெட்ல மொத்த ஆர்டிஸ்டும் நாங்க படுத்துட்டு பேசிட்டு அந்த மெமரி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். சோ தே மேட் மீ வெரி வெரி கம்ஃபர்டபிள். நான் தான் அங்க கொஞ்சம் சின்ன புள்ள செட்ல. ஓகே. அதனால வந்து ரொம்ப ஃபன்னா எல்லாரும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா அந்த மாதிரி போனோம். அந்த ஒரு செட்டோட வைப் வந்து எனக்கு இன்னொரு செட்ல கிடைக்குமான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் செட்ல எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னி வரைக்கும் நான் ஐ யூஸ் டு டெல் எனக்கு அந்த செட் மாதிரி வராது, அந்த செட் மாதிரி வராதுன்னு. அந்த செட்ல இருக்கும் போது ஐ காட் ஜாண்டிஸ் ஆல்சோ. ஓகே. சோ அப்ப எனக்கு இருக்கும் போதுலாம் நான் அந்த செட்டு முடிச்சுட்டு டைரக்டரா இருக்கட்டும், அந்த செட்ல இருக்கட்டும், எல்லாருமே பாத்துக்கிட்ட விதம் வந்து எங்க வீட்ல எங்க அம்மா அம்மா கூட சரி ஓகே இவங்களா இருக்காங்க பாத்துப்பாங்கன்ற அளவுக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் தட் டைம். சோ அது ரொம்ப மெமரபிளான செட் எனக்கு. சூப்பர். உங்க ஃப்ரெண்ட் வைஷு பத்தி சொல்லுங்க. இப்போ பேசிட்டு இருக்கீங்களா அவங்க கிட்ட? ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி. சோ வைஷு நாங்க காலைல எழுந்துச்சு அப்ப போய் பேசுறது, ஒரு 4 நாள் இல்ல கூட எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி கேக்குறது, ஒர்க் அவுட் பண்றது, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் we have many colleagues but every setல இருந்து we don't take friends. அப்படி இருக்கும்போது எனக்கு பொன்னி செட்ல அப்படியே ஃப்ரெண்ட் ஆனது வைஷு. இப்போ வரைக்கும் we are friends தான். ஓகே. சபரி பத்தி சொல்லுங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அவருடைய எப்படி சொல்ற அட்டென்ஷன் மக்கள் கிட்ட இருந்து அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? அவரை பத்தி சொல்லுங்க. சபரி நான் பார்த்தனால இருந்து அப்படிதான் இருக்கான் இப்போ வரைக்கும். இப்பயும் நான் வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு டே ஒரு நாள் வாடா நடந்த உள்ள கதையெல்லாம் எனக்கு சொல்லுடா, என்ன ஆச்சுன்னும் போது we used to not regularly in touch. of course we both were busy. அப்பப்ப இருக்கும்போது பாக்குறது. அவன் எப்பயாவது ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுவான், டே நான் உனக்கு கால் பண்ணிருந்தேன் சாரிடான்னு சொல்லிட்டு. தட் வித் டச் we used to have. He's a very good human being. அவன் எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் போய் அதே மாதிரிதான் இருந்தான். அது பீப்புளுக்கும் தெரிஞ்சு அவன் இவ்வளோ வந்து அவன் லைஃப்ல வந்து அந்த ஒரு திங் அவனா வந்து அவன் தெரிஞ்சு அவன் வந்து ஆனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா கண்டனி சீரியல் செட்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சில குவிஸ் வச்சிருக்கேன். நீங்க யாரை சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், யார் வந்து உங்க செட்லயே ரொம்ப ஃபூடி? கவிதா. யார் வந்து எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வருவா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்ல. எல்லாருமே ரொம்ப முன்னாடி வண்டியான்னு கால் பண்ற பீப்புள் தானே தவிர we all used to come on time. சரி ஓகே. அப்புறம் யார் வந்து நிறைய வந்து போன்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பா டைம்? ஜாய்சன். யார் வந்து ரொம்ப வந்து லாங்கஸ்ட் டைம் டு டேக் மேக்கப் போடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்து? அது வந்து சைத்ரா. ஓகே. யார் வந்து நிறைய டயலாக்ஸ் மறப்பா செட்ல? செட்ல டயலாக்ஸ்லாம் இல்ல. ஜாய்சன்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பான். மத்தபடி we all go with the things and script தான். சோ டயலாக்ஸ் மறக்கலாம் மாட்டாங்க. சொதப்புவாங்கன்னா அப்பப்ப அது வந்து எல்லாருமே பண்ணுவோம். அதாச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க யார் வந்து நிறைய டெக்ஸ் எடுப்பா? நிறைய டேக்ஸ் ஐ திங்க் சைத்ரா தான். பிகாஸ் அவங்க கம்ப்ளீட்லி ஷீஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ சில தமிழ் இந்த உச்சரிப்பன் வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது. அது ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்து அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. யார் வந்து நிறைய செல்ஃபிஸ் அண்ட் ரீல்ஸ் எடுத்துட்டே இருப்பா? செல்ஃபிஸ் அண்ட் ரீல்ஸா? எங்க செட்டுக்கே அது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் நாங்க ஒழுங்கா எதுவுமே போடுறது இல்ல. சோ வந்து யாருமே கிடையாது. ஓகே. யார் வந்து இந்த பிரேக் அடிச்சோன்னு உடனே போய் தூங்குவா? கவிதா. யார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன் ஷூட்லி? நான் தான். பெஸ்ட் ஃபேஷன் சென்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இருக்குன்னா யாரு? நான் தான். நிறைய டீயும் காஃபியும் நிறைய பேர் குடிச்சிட்டே இருப்பாங்களா அப்பப்போ ஒரு பிரேக் அடிச்சா? அது யார் குடிச்சிட்டே இருப்பா? டீ காஃபி பிரேக்லாம் இல்ல. ஒருத்தர் வந்து பயங்கர ஜிம் பர்சனா இருப்பாங்க. கவிதா வந்து என்டையரா நான் டயட்னு சொல்லிட்டு பசிக்குது ஒரு 4 மணிக்கு ஆர்டர் போடலாமா, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாம். சைத்ரா வந்து காலைல ஓட்ஸ் சாப்பிடுவா, மத்தியானம் வந்து பிரியாணி சாப்பிடுவா. அந்த மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். டீ காஃபி ஐ திங்க் பெருசா அந்த ஹேபிட் யாருக்குமே இல்ல. நிறைய ஜோக்ஸ் யார் வந்து கிராக் பண்ணுவா செட்ல? ஐ திங்க் ஜாய்சன், கவிதா, சைத்ரா. நாங்க எல்லாருமே சேர்ந்து அது ரொம்ப ஈக்குவலா மியூச்சுவலா தான் இருக்கும். அப்பப்போ ஒரு நாள் ஒரு டர்ன் அந்த மாதிரி தான். சூப்பர். யார் வந்து நிறைய வந்து பிரேக்ஸ் ஓகே நான் அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போற விஷயங்கள் யார் ரொம்ப நிறைய பண்ணுவா? நீங்க செட்ல இருந்து அப்படிலாம் வெளியே போக முடியாது. 2 நிமிஷம் ரூம் போறதுக்குள்ளே பின்னாடி ஏடிஸ் வந்துருவாங்க, எங்க இருக்கீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த பிரேக்ஸ் எடுக்கவே முடியாது. ஆனா அப்படி சின்ன பிரேக்லாம் நாங்க போகவே மாட்டோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்னா உட்கார வச்சிட்டீங்களா அந்த ஃபுல் சீன் நாங்க முடிச்சுட்டு எங்களை வந்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்போம். நடுவுல போயிட்டு வந்தா நம்மளால ஒருத்தர்னால ஐ திங்க் அரௌண்ட் there are 70 people working on the set. So எல்லாருக்குமே இந்த டிலே ஆகும்போது everybody will be equally responsible தான். சோ இந்த செட்லயே வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பீப்புள் யார் சொல்லுவீங்க? சீரியல் முடிஞ்சாலுமே இவங்க வந்து லைஃப் லாங் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற? எனக்கு ஆக்சுவலி வந்து கவிதா தான். பிகாஸ் கவிதாவும் நானும் பாத்தீங்கன்னா வந்து 11th and 12th நாங்க ஸ்கூல் படிக்கும் போது we were actually friends at that time. பிகாஸ் நாங்க கிளாஸ்ல அவ்வளவு நிறைய பேசினது கிடையாது.
அப்பெல்லாம் கவிதா எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து நல்லா படிச்சுட்டுமே சரியான ஆராத் அந்த மாதிரி இருப்பேன். உண்மையிலே நீங்க 2 பேரும் வந்து ஸ்கூல் மேட்ஸா? ஸ்கூல் மேட்ஸ் அட் தட் டைம். பட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டச்லனா அப்பெல்லாம் கிடையாது. ஸ்கூல்ல அந்த எண்ட் ஃபேரல் முடியும் போது அப்பப்ப பேசிப்போம் பண்ணிப்போம். பிகாஸ் நான் அப்போ வந்து தனியா போய் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ் அந்த ஒரு டச்ல தான் இருப்போம். அதுக்கப்புறம் when I see her in modeling or in some auditions we used to like hi bye okay நல்லா பண்ணுடி, சென்னையில இருக்கியா கோயம்புத்தூர்ல இருக்கியா, அவ்வளோ அந்த டச் தான். இது வந்து எங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நான் அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரியும் இவங்க தான் அந்த ராணி கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வி ஸ்டார்டட் டாக்கிங் அகைன். அப்போ எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜியா மெமரிஸா வந்து ஆயிடுச்சு. சம்மல யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்காது இல்ல. எங்க எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஷாக்டு, நீயும் கவிதாவுமா நீயும் கவிதாவும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ எங்களுக்கு அப்ப அந்த ஒரு டச்னால இப்ப திருப்பி அதை பாத்துக்கும் போது ஆப்வியஸ்லி வி ஹேட் லாட் ஆஃப் மெமரிஸ் டுகெதர்ன்ற போது எங்களுக்கு அது அப்படியே இருக்கும். ஓகே சூப்பர். உங்க காவியா பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து நீங்களும் உங்க ஆன் ஸ்கிரீன்ல உங்க 2 பேர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. 2 பேரும் பாண்டிங் நீங்க தான் நிறைய எப்படி சொல்றது ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அந்த சீரியல்ல. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. சாயத்ரா எப்படின்னா வரும்போதே என்னை விட சின்ன பொண்ணு தான். ஸோ அப்போ இருந்தே அப்படிதான். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அவ வரும்போது வந்து இப்படி மேக்கப் பண்ணு இது பண்ணு அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், அண்ட் சென்னையில அவளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், she used to talk very lightly. அப்படி இருக்கும் போது எப்ப பாரு வந்து இந்த கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது, வந்து கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, இந்த மாதிரி ஒரு பாண்ட் தான் நான் இல்லைனாலுமே பண்ணுவான். போன் பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு போய் அவளை வெறுப்பேத்திட்டு வர்றது, இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் அதே தான் நாங்க ஆன் ஸ்கிரீன்லயும் பண்ணுவோம். அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்றது எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சும்மா வெளியே பண்ணிட்டு இருப்போம். அதுதான் ஷார்ட்ல நேச்சுரலா நாங்க பண்ணி சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ தட்ஸ் வாட் வி டு. சோ இப்போ 3 கேரக்டர் இருக்காங்களா ஃபீமேல் கேரக்டர். ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு இப்ப குடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு, நீங்க யாருக்கு ஸ்வாப் பண்ணிப்பீங்க? நான் வந்து இது காவியா கேரக்டர் தான். ஏன்னா அப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருப்போம், அவளுக்கு 2 பேரும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்பப்ப. பட் ஆனா என் பிரச்சனை வந்து நானே தான் பாத்துப்பேன், சொல்ல மாட்டேன். அதே ஒரு ராணி பிரச்சனை அவளே பாத்துக்க மாட்டா, ஏதாவது பண்ணிட்டு வந்து திட்டுவாங்க. ஆனா காவியாவை நாங்க நோண்டி கண்டுபிடிச்சி ப்ரொடக்டிவா இருப்பாங்கல்ல. சோ எப்பவுமே நான் ப்ரொடக்டிவ் ஃப்ரெண்டா இருக்கேன்ல, நீங்க 2 பேரும் எனக்கு ப்ரொடக்டிவா இருங்க அந்த மாதிரி. சூப்பர். இதையே தாண்டி நீங்க இப்போ வந்து ஹார்ட் பீட்லயும் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. உங்க கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது இல்லையா? சோ அந்த கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது? எனக்கு வந்து அங்க இருந்த இபி ஷாம் வந்து எனக்கு முன்னாடில இருந்து தெரியும். சோ அவர் தான் வந்து இது வரும்போது சஞ்சனா, பிகாஸ் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்து ஆக்சுவலி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் ஜாப் விட்டுட்டு என்னால வர முடியல. ஸோ இட் டுக் டைம். தென் லேட்டர் அகைன் ஒரு டைம் பீரியடுக்கு மேல அகைன் இந்த கேரக்டருக்கு வரும்போது ஐ வாஸ் ஃப்ரீ. ஸோ ஐ வெண்ட் அண்ட் டிட் இட் ஆன் டைம்ல தான். ஸோ அது கூப்பிட்டு ஓகே ஆச்சு இமீடியட்டா போகும்போது. தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஸ்கேர்ட் ஆஃப் டூயிங். அந்த மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஒரு லுக்ல நான் தெரியவே மாட்டேன். அப்படி பண்ணும்போது தே ப்ராமிஸ் மீ தட் இந்த ரோல் உங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக பேசும், ஸோ கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. நான் பண்ணும்போது அந்த கேரக்டர் முடிச்ச இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா லயாவா இதுன்ற மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த கேரக்டர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். என்ன அந்த மாதிரி ஒரு லுக்ல அப்படி பண்ணி அதுல இருக்க ஒரு பர்சன் லவ் பண்றது வந்து ரொம்ப அழகா. அதுல ரைட்டிங்கும் சரி வந்து தீபக் சார் எழுந்ததா இருக்கட்டும், அந்த டைம்ல எனக்கு வந்து அப்துல் சார் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் பாக்குற எல்லாமே கமெண்ட் பண்ணி ரொம்ப அழகா வந்துச்சு அது. ஓகே. அந்த கேரக்டர் வந்து நீங்க மொட்டை அடிச்சிருந்தீங்களா அந்த கேரக்டர்ல? இல்ல, அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாதிரி. ஸோ என்டெலி தே வில் கவர் யுவர் ஹெட் அண்ட் வித் நெட். அது மேல போட்டு அது மேல ஃபவுண்டேஷன் போட்டு நாங்க ஃபுல்லா மேட்ச் பண்ணி there was no makeup also nothing. சோ அப்படியே வச்சு அந்த மொட்டை மாதிரி அதை ஆக்கி அதுக்கே எங்களுக்கு ஒரு டைம் எடுத்துரும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். திருப்பி அந்த சீன்லாம் நான் முடிச்சு நைட் உட்காந்து அப்பெல்லாம் வந்து செட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிச்சு போட்டு திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி. சோ அது அப்படிதான் போச்சு. பட் ஆக்சுவலி அது என்ன அந்த டைம் கஷ்டமா இருந்தாலுமே ஐ ரியலி லவ் த ஒர்க். ஓகே. எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த மேக்கப் ஃபுல்லா முடியறதுக்கு? உங்களுக்கு முடிய ஒரு 1.5 hour ஆயிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரேப் பண்ணி. சின்ஸ் இட் வாஸ் நோ மேக்கப் ஆன் த ஃபேஸ் அண்ட் திங்ஸ், யூ ஹேவ் டு மேட்ச் யுவர் ஸ்கின் டோன் வித் த ஹெட். ஏன்னா கம்ப்ளீட்டா பால்டா தெரியணும் அந்த இடத்துல இல்லையா? சோ அதுக்கான டைம் அந்த ஒரு 1.5 மணி நேரம். ரிமூவ் பண்ணி முடிக்கிறது எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். பிகாஸ் உனக்கு என்டையரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒட்டிருப்பாங்க கம் போட்டு. சோ அது நம்ம பிக்கும் போது நமக்கு ஆக்சுவலா ஸ்கின் கூட ஒரு கம் பிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அது வலிக்கும். சோ யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட்ன்ற மாதிரி ரொம்ப பொறுமையா பண்ணுவேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்ளோ ஹிட் ஆகும், மக்கள் கிட்ட இருந்து இவ்ளோ ரெஸ்பான்ஸ் வரும், லவ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நீங்க டீம் எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஐ திங்க் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் டீமாவும் சரி நான் பர்சனலி சரி எப்பவுமே எப்படின்னா, if I like the character, if I like the script and I am 100% putting into my work, if it's appreciated, yes, well and good, I'm very happy. But if it's not also, I'm very happy in my work. So எப்பவுமே நான் அப்படிதான் பாப்பேன். ஓகே. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஹார்ட் பீட்லனா நீங்க யாரை சொல்வீங்க? என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து எனக்கு அர்ஜுன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஆல்கஹாலிக்ல இருந்து அந்த ஒரு பிளேவை வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. அந்த சிஇஓ அந்த திங்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த திங்ஸ் அண்ட் டர்னிங் இன்டு அ வெரி குட் மேன். ஐ திங்க் தட் இஸ் த ஐடியல் மேன் தட் எவ்ரி கை லுக்ஸ் நோ.
ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நவீன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேஜோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ரீனா கேரக்டர் சொல்லவே வேணாம், ஆப்வியஸ்லி எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். எனக்கு என்னன்னா அந்த சீரீஸ்ல நீங்க இது ஒண்ணுன்னு பர்டிகுலரா ஒருத்தவங்க சூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இதுவுமே வந்து அழகா கொடுத்திருப்பாங்க. அதனால ஆப்வியஸ்லி எவ்ரிபடிஸ் கேரக்டர். ஓகே, ஹார்ட் பீட்ல செட்ல இருந்து இப்போ ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन தான். உங்களுக்கு வந்து ரோல் ஸ்வாப் பண்ணிக்கலாம், நீங்க யார் ரோல் வேணா எடுத்துக்கலாம்னா நீங்க யாரோட ரோல் எடுத்துப்பீங்க? ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து அர்ஜுனோட ரோல் எடுத்துப்பேன். அர்ஜுன் இல்ல, ஹீரோயின் தான் சொல்லணும். நீங்க அப்படியே சொல்லல. சரி ஓகே, அர்ஜுன். ஹீரோயின்ல சொல்லுங்க. ஹீரோயின்ல ஐ மீன் ஃபீமேல் கேரக்டர்ஸ் சொல்றேன். மேபி I'll play இது தேஜோட கேரக்டர். தேஜு கேரக்டர் சூப்பர். இதுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் இந்த எபிசோட்ல இல்ல இந்த சீசன்ஸ்ல வந்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா? நடக்குமா நடக்காதான்னு வந்து யாருக்குமே தெரியும். ஓகே, நடந்த சந்தோஷம் நீங்க பாருங்க. ஓகே சூப்பர். இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆக்டிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு அப்போதான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? சோ அட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 18 இயர்ஸ்ல இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் மாடலிங். சோ அதுக்கப்புறமாவே ஐ வாஸ் டூயிங் இன் இது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ரொம்ப எருமசாணி யூடியூப் சேனல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே எங்க ராஜா காலம், அதுவும் ஒரு ஸ்கூல் சீரீஸ் தான். சோ அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே பில்ட் ஆயிட்டு இருந்துச்சு. தென் ஐ திங்க் நடுவில் கோவிட் கேம் அண்ட் தென் மை கிராஜுவேஷன் கேம். ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேட் த ப்ரெஷர் ஆஃப் கோயிங் டு அ ஜாப் ஆர் சூசிங் யுவர் பேஷன் இருக்கும் போது அட் த டைம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ ஃப்ளோ ஆகலை. ஸோ அப்போ நான் போய் பெங்களூர்ல வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் நான் வந்து சைட்ல அப்பப்போ இந்த கேப் கிடைக்கும் போது போய் நடிக்கிறது, இது நான் இந்த பேஷன் நான் விடல. நீங்க இந்தியன் பேரண்ட்ஸ் ஆப்வியஸா தெரியும், நடிக்க நீ படிச்சு வேலை பாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா when I got this I took a stand where அந்த ஒரு ஜாபுக்கு போய் ஒரு 4 மாசம் என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். கையில காசு இருக்கு, எல்லாமே இருக்கே தவிர I was not very happy at that job. But with this, even with the uncertainty and everything, I was really really happy. So அதுக்கப்புறம் நான் இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல நான் இதான் பண்ண போறேன். அப்போ எங்க அம்மா வந்து ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் உனக்கு டைம் தரேன், ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா நீ இதை கண்டினியூ பண்ணு, இஃப் நாட்னா யூ டேக் திஸ் லைன் அப்படின்னும் போது ஐ வாஸ் லைக் ஓகே. அப்புறம் இந்த 1 இயர்ல தான் எனக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் நடந்துச்சு, அதுக்கப்புறமே பொன்னி நடந்துச்சு. தென் அதுக்கப்புறமா அப்படியே ஓகே ஆயிடுச்சு. டச் வுட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா போயிடுச்சு, எல்லா பத்தியும் நம்ம வந்து இன்னைக்கு பேசணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஒர்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.